the daily Word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, 2026 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாதம் முழுவதும் முடிஞ்சு போச்சு. அடுத்து 2வது மாதத்திலே கால் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த போன மாதம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 2வது மாதத்திலே ஆண்டு உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அதை மாத்திரம் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த மாதத்தில் ஆண்டு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. உங்க எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால ஆண்டுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் நம்ம சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் நம்மளை தகப்பனவர். நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்து கொடுக்கிற அவர் தகப்பனவர். அதனால நம்ம எல்லா காரியத்தையும் ஒன்றை குறித்து கவலைப்படாம, இன்னைக்கு என்ன செய்வேன், இது எப்படி செய்வேன், இந்த மாதத்துக்கு என்ன தேவை இருக்குது, அல்லது இந்த பிரச்சனை இருக்குது, இது எப்படி சந்திக்கப்படும், நான் யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டுக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால ஆண்டுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கவலையோடு இந்த நிகழ்ச்சி பார்க்கிறீங்களா? கலக்கத்தோடு நிகழ்ச்சி பார்க்கிறீங்களா? என் தேவை யார்கிட்ட சொல்றது, யாரை நம்பி போறது, எனக்கு பிரச்சனை மலை போல் இருக்குது, எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு நிகழ்ச்சி பார்க்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு பேசுறாரு. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் நீங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க ஏசப்பாட்டு நீங்க சொல்லும் போது அவர் நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராக இருக்கிறார். எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒன்றுக்கு கவலைப்பட தேவையில்லை. நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டுக்கு ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால ஆண்டுக்கு தெரியப்படுத்துமா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு கொண்டிருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி சிறக்கும்படி ஆண்டு செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்களை பார்த்து நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினால ஜெபத்தினால உமக்கு தெரியப்படுத்த சொல்றீங்கப்பா. இந்த மாதத்துல எல்லா காரியத்தையும் சுவாமி நாங்க தெரியப்படுத்துறோம். எல்லா காரியத்தையும் அற்புதங்களை செய்யுங்க. எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த மாதம் முழு நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்ப தேவைகளை சந்திங்க. எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு பேசியிருக்காரு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நல்ல உற்சாகத்தோடு, நல்ல பலத்தோடு ஆண்டுக்கு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தால் தெரியப்படுத்துங்க. உங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். God bless you.